ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கும்போது ரோஸ் தான் குடுப்பாங்க. அத அக்செப்டும் பண்ணிப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்கிட்ட கெட்ட விஷயம் இருக்கு. ஆனா அத பொறுத்துக்கிட்டு என்ன அக்செப்ட் பண்ணிக்கயேன். கரணுக்கு என் மேல கோவம் வந்தப்போ, அவன் எனக்காக பூ கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பூல முள்ளு கூட இருக்கும்னு சொன்னான். அவனும் அதே மாதிரி தான் இருக்கான். அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது. அவன் என்ன சொல்றாங்கிறது ரியலைஸ் பண்றதும் இல்ல. ஐம் சாரி கரண். நீ என் மேல ரொம்பவே கோவமா இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ உனக்கு எதுவுமே புரியல. நான் ஏன் இப்படி பண்றேன்னு தெரியல. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியல. பட் ஐ ப்ராமிஸ் கூடிய சீக்கிரமே நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுப்ப. நான் என்னெல்லாம் எதுக்கு பண்றேங்கிறத நீயே புரிஞ்சுப்ப. ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன். ஆமா ஆமா, கிரிக்கெட்டர் கரண் எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். வணக்கம் ஆண்டி. கரண் இந்த மாதிரி மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணி எங்க போறாங்க? பிரீதா அண்ணி இங்கேயே வந்திருக்காங்க. கண்காணிக்கிறியா? இல்ல. போய் நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன். நிறைய முறை அரெஸ்டும் ஆயிருக்கேன். 8 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஸோ என்கிட்ட பொய் சொல்லாத. என்கிட்ட பொய் சொல்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அப்படி இன்சல்ட் பண்றவளை நான் சும்மா விட மாட்டேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். என்ன பார்த்தா ஆச்சரியமா இருக்கா? என்னோட லுக்க பார்க்காதீங்க. என்னோட லுக்கு வேற, வேலை வேற. நான் எப்படி இருக்கணும் அப்படி தெரிய மாட்டேன். அண்டர் கவர். நேத்து ராத்திரி நான் உங்ககிட்ட தான் பேசினேனா? விஷயத்துக்கு வாங்க. எனக்கு டைம் வேஸ்ட் பண்றது பிடிக்காது. ஏன்னா டைம் பணத்தை விட ரொம்ப முக்கியமானது. நான் ஒரே நேரத்தில் 1000 வேலை செய்வேன், லட்சங்கள்ல சம்பாதிப்பேன். கரணோட கதை எனக்கே தெரியும். அதை நீங்க புதுசா சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதோட ஏற்கனவே நம்ம நேற்று ராத்திரி பேசியாச்சு. ஸோ நீங்க சீக்கிரமா பணத்தை கொடுத்துட்டு என்ன வேலையை ஆரம்பிக்க விடுங்க. யூனோ, கிவ் அண்ட் டேக். யா ரைட். உங்களுக்கு நீ இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்போ பதில் நான் எதிர்பார்க்கலாம்? மெசேஜ் பண்றேன்.
நீங்க பணத்தை மட்டும் கொடுங்க. நல்லவனை கெட்டவனா, கெட்டவனா நல்லவனா ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னோட வேலை. டைம் ஆயிட்டே இருக்கே. பிரீதா நீ இன்னும் வரலையே. ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? அந்த கரண் இப்படி மேட்ச் ஃபிக்சிங் பண்ணுவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. அது உனக்கு தெரியாதா? மேட்ச் ஃபிக்சிங் பண்ணா பணமும் கிடைக்கும். எல்லாம் அவன் பணத்தாசையில தான் பண்ணிட்டு இருக்கான். வேற என்ன? அதானே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாருமே கரனுக்கு நிறைய அன்பு கொடுத்தீங்க. அவரை ரொம்ப ஃபேமஸ் ஆக்குனீங்க. உங்களால அவரை கொஞ்சம் கூட நம்ப முடியாதா என்ன? கரண் ஒண்ணு இந்த மாதிரி எதுவுமே செய்யல. அவர் மேட்ச் ஃபிக்சிங் பண்ணவே இல்ல. ஹலோ கிரிஷனா. பிரீதா நீங்க வர லேட் ஆகும்னா நான் சமைக்கட்டுமா? இல்ல நான் தான் என்னோட கையால சமைப்பேன். இதோ கொஞ்ச நேரத்துல வரேன். நீங்க எனக்காக வெயிட் பண்ணுங்க. சரிங்க நீ. சில்ல கரணனா பிரீத்தானி அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்க அவங்கள பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. பிரீத்தானி அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான் தான் நானும் நினைச்சேன். ஆனா ஏன் அவங்க அப்படி செய்ய போறாங்க? பணம். பிரீத்தாவுக்கு நான் விளையாடுறதே பிடிக்கல. அவளுக்கு பணம் சம்பாதிக்கணும். என்னை பார்த்து பயப்படுறா. அவ பவர் அவ கையை விட்டு போயிட்டா, எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓ காட் ப்ளீஸ், ஓ காட் ப்ளீஸ், என்ன ஆனாலும் என் அண்ணனை காப்பாத்திருங்க. அவரை ப்ரொடெக்ட் பண்ணிடுங்க. அவர் காப்பாத்தியே ஆகணும். நான் ஏதாவது பண்ணி என் அண்ணனை காப்பாத்தியே ஆகணும். கிரீஷ் அண்ணா, பிரீதாக்கு எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க வெளியில போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நேரா அங்கதான் வருவாங்க. அவங்களே சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சமைக்கிறேன்னு சொன்னாங்களா? பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன். எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா என்ன? பிரீதா அவங்க சமைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. சரி. அவங்க கரண் சாரை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. நான் அதை வந்துடுறேன். ஸ்ருதி, நீ எப்ப வந்த? ஆக்சுவலி உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ இங்க வந்ததுக்கு. நீங்க எதுக்கு தேங்க்யூ சொல்றீங்க? ஏன்னா எனக்கு ஏதோ தனியா இருக்கிற மாதிரி இருந்தது. வீட்டாளுங்களை பத்தி தான் உனக்கே தெரியுமே. ஆனா கரண் போனதுல இருந்தே வெளியாளுங்க கூட ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாங்க. என்னமோ இந்த உலகமே என்னை விட்டு விலகி போற மாதிரி இருக்கு. நான் இதை பத்தி கவலைப்படலாம். ஆனா பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் என்னை பார்த்து அவங்க ஹாய் ஹலோ சொல்லாத ஒரு நாள் கூட இல்ல. இன்னைக்கு நான் வீட்ல இருந்து வெளியே போகும்போது மூஞ்சி திருப்பிட்டு போயிட்டாங்க. என்னமோ என்ன தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு வேலை விஷயமா ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அங்க சில பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதோட அங்க கரணை பத்தி அவங்க தப்பு தப்பா பேசிட்டு இருந்தாங்க. அவன் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணது, மேட்ச் ஃபிக்ஸிங்ல இன்வால்வ்டா இருக்கிறது, அவன் தப்பு பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க? அக்கா, எல்லாரும் என்ன வேணா சொல்லுவாங்க. அதுக்காகலாம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம்க்கா. ஸ்ருதி, என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம இருக்குமா? ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், கரண் தப்பா எதுவுமே செய்யல. அவன் எந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கும் பண்ணல, தப்பா எதுவுமே செய்யல. இதுல கண்டிப்பா யாரோ சதி பண்ணிருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அவங்க கரணை சிக்க வச்சிருக்காங்க. நான் இதுல பின்வாங்கவே மாட்டேன். யார் அப்படி பண்றாங்கன்னு கண்டுபிடிப்பேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, கரண் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். அவனுக்கு அது எவ்வளவு பெரிய நாள். 2 வருஷம் கழிச்சு அவனோட கம்பேக்கா இருந்துச்சு. நாம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எவ்வளோ பிரார்த்தனை பண்ணோம். அவன் இந்த மேட்சுக்காக எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணான். நான் விரும்பினதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவனோட நம்பிக்கை, க்ளோரி, அவனோட பேஷன், அவனோட கிரிக்கெட், அவனோட பழைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே திருப்பி கிடைக்கணும்.
அதுவும் இல்லாம எல்லாமே நிறைவேற மாதிரியே இருந்துச்சு. அவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? நான் ரொம்ப நல்ல மேட்ச் ஆடுவேன்னு சொன்னான். நான் நிறைய சம்பாரிச்சு இன்னைக்கு எதெல்லாம் உனக்கு கண்ட்ரோலா இருக்கோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் எல்லாம் உன்கிட்ட இருந்து பறிச்சிருவேன்னு சொன்னான். அதை கேட்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிஜமாவே அவன் என்ன நினைக்கிறானோ அதெல்லாம் நடக்கணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே தப்பாயிடுச்சு. உன்னோட அக்கா ரொம்ப ஸ்மார்ட். ஷி லவ்ஸ் மணி. அவளுக்கு பணம் தான் வேணும். தட்ஸ் இட். பிரீதாக்கு கரண் மாமாவை பத்தி எவ்வளவு நல்லா யோசிக்கிறாங்க. மாமா மறுபடியும் ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் அவர் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கரண் மாமாக்கு அக்கா வில்லி ஆயிட்டாங்களே. அவர் அக்காவை பத்தி எல்லாம் தலைகீழா நினைச்சிட்டு இருக்காரு. பேசாம அக்கா கிட்ட சொல்லிடலாமா? மாமா இவங்கள பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு. இல்ல ஒருவேளை நான் இப்போ இத சொன்னா அக்கா ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களோட மனசே உடைஞ்சிரும். இருந்தாலும் பரவாயில்ல. நான் தான் இப்போ டென்ஷனா இருக்கேன். ஆனா நான் கண்டிப்பா அழ போறதெல்லாம் இல்ல. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க போறேன். அதுவும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இந்த உலகத்தோட போராடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் கரண் எதுவுமே செய்யல. அவன் நிரபராதி. அதோட இந்த விஷயத்த இந்த மொத்த உலகத்துக்கிட்டையும் சொல்லி நிரூபிக்கணும். ஆனா ரொம்பவே விசித்திரமா இருக்குல்ல. நான் கரனுக்கு துணையா இருக்கணும், இதெல்லாம் தப்புன்னு நிரூபிக்கணும். ஆனா அது அந்த வீட்டுல யார்கிட்டயும் நிரூபிக்க கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாத மாதிரி இருக்கணும். பிருத்வி எவ்வளவு புத்திசாலின்னு உனக்கே தெரியும். அவன் புத்திசாலித்தனத்தை காட்டிட்டான். அதுவும் நான் கரணை வெளியே கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேனா அதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை நான் இந்த வீட்டுக்கு பணத்துக்காக திரும்பி வரல, அன்புக்காக வந்திருக்கேன்னு நினைச்சிருப்பான். இந்த வீட்டை அவனை மாதிரி ராட்சசங்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலா இதெல்லாம் உண்மைதான். ஆனா நான் எந்த சூழ்நிலையிலயும் இந்த விஷயமும் இந்த உண்மையும் வெளியே தெரியாம பாத்துக்கணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருவான். அந்த பேப்பர்ஸ் எதை வச்சு நான் இந்த வீட்டுல முதலாளியா சுத்திட்டு இருக்கேனோ, எதை வச்சு நான் இங்க தங்கிட்டு இருக்கேனோ, அந்த பேப்பர்ஸ்ல இன்னைக்கு வரைக்கும் மகேஷ் மாமா சிக்னேச்சரே பண்ணது. இட்ஸ் ஓகே. இதெல்லாத்தையும் விடுங்கக்கா. நீங்க மாமாக்காக சமைங்க. கடவுளே, நீங்க எதுக்கு என்னோட அக்காவை இவ்ளோ சோதிக்கிறீங்க? அக்கா மாமாக்காக எவ்வளோலாம் யோசிக்கிறாங்க. ஆனா மாமா அக்காவை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அக்காவோட நிலைமை என்ன ஆகும்? அக்கா தான் மாமாவை சிக்க வச்சிருக்காங்கன்னு மாமா நம்புறாருன்னு அக்காவுக்கு தெரிஞ்சா நிலைமை என்ன ஆகும்? என்னாச்சு? என்னாச்சு? நான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருந்த? அக்கா அது வந்து நீங்க மாமாக்கு சமைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஆனா நீங்க இந்த சாப்பாடை மாமாக்கு கொண்டு போக வேண்டாம். ஐ மீன் ஒருவேளை மாமாக்காக இந்த சாப்பாட்டை நீங்க ஜெயிலுக்கு கொண்டு போனீங்கன்னா பிருத்விக்கு சந்தேகம் வந்துரும்லக்கா. நீங்க மாமாவை இன்னும் கேர் பண்றீங்கன்னு அவன் நினைப்பான். அதோட நீங்க மீடியால சொன்னீங்களக்கா, அதாவது அதனாலதான் கரண் மாமா உங்க மேல கோவமா இருக்காருன்னு எனக்கு தோணுதுக்கா. ஏன்னா அவர் எப்படி வேணா இருக்கட்டும், புருஷனோ இல்ல பிசினஸ் மேனோ இல்ல பிசினஸ் பார்ட்னரா கூட இருக்கட்டும், அந்த விஷயத்துல மாமா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. சோ நீங்க கொண்டு போனா அவர் அதை சாப்பிட கூட மாட்டாரு. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க ப்ளீஸ். நீங்க இந்த சாப்பாட்டை ராக்கி ஆண்டி கிட்ட கொடுத்துருங்க. அவங்க ஜெயிலுக்கு கொண்டு போட்டோம், அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்கல்ல. 2 விஷயமும் நடந்துடும். ராக்கி ஆண்டி கையில மாமா சாப்பிடவும் செய்வாரு, உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும். உங்க கையில நீங்க செஞ்ச சாப்பாட்டை மாமா சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல. என்னோட தங்கச்சி எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்கா? நான் எப்பவும் அப்படிதான். சரியான ஐடியாவை கொடுத்துருக்க, அப்படியே செய்யலாம். அக்கா, எனக்கு ஆரம்பத்திலேயே உங்க மேல நிறைய கேர் இருக்கு. ஆரம்பத்திலேயே யாராலையும் நீங்க மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப மாமா உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அந்த கோவத்தை நீங்க பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன்க்கா. கோவம் வரலாம், ஆனா மாமாக்கு இப்ப இருக்கிற கோவம் வெறுப்பா மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. அவரோட கெரியரை நீங்க தான் கெடுத்தீங்கன்னு நினைக்கிறாரு. மாமாவை, அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸ், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தையே நீங்க தான் பாத்துக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியாதுக்கா. ஆனா சும்மாவா சொல்றாங்க, சில பேர் மட்டும் அந்த கடவுள் கொஞ்சம் அதிகமா சோதிப்பாரு. ஏன்னா அவங்க அந்த சோதனையில பாஸ் பண்ணிடுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு என்னோட கரண் ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு எப்ப வருவான்னு எனக்கு தெரியல. நம்பிக்கை ஒளியே தென்படல. என் கேள்விக்கான பதிலும் எனக்கு கிடைக்கல. பொதுவாவே என்னோட கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கலன்னா
அந்த கேள்விகளுக்கான பதில நீங்க தருவீங்கன்னு தெரியும். இன்னைக்கு உங்க முன்னாடி என்னால எதுவுமே செய்ய முடியாத ஒரு அம்மாவா இருக்க. நீங்க எனக்கு என்னோட கரண் எப்ப வருவான்னு சொல்லுங்க. அவன் எப்ப வீட்டுக்கு வருவா? எதுவும் சொல்லாம நீங்க இப்படி அமைதியா இருக்க முடியாது. நீங்க என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். என்னோட புள்ளைக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் இப்படி நடக்குது? என்னோட புள்ள சம்பாதிச்ச பேரு புகழ் எல்லாத்தையுமே அவனுடைய கடுமையான உழைப்பால மட்டும்தான் அவன் சம்பாதிச்சு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது என் பையன் மேல தப்பான பழிய எதுக்காக போடணும்? எதுக்கு? என் புள்ள என்னைக்குமே இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். கரனோட சேர்த்து மகேஷ்க்கும் தண்டனை கொடுத்திருக்கீங்கல்ல? மகேஷ் என்ன தப்பு பண்ணாரு? அவரு யாருக்கும் மனசார கூட எந்த கெடுதலும் நினைச்சதே கிடையாது. அப்புறம் ஏன் எனக்கு நீங்க பதில் சொல்லலாம்ல? இந்த வீட்டுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் வந்தா போதும், உடனே ஒரு கிரகணம் பிடிச்சிருது. இல்லைன்னா எங்க வீட்டுக்கு யாரோட கண்ணடியாவது பட்டுருது. எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எதுக்கு சொல்லுங்க? எதுக்கு இப்படி எல்லாம் நடக்குது சொல்லுங்க. என்னோட வீடு குடும்பம் எல்லாமே சீரழிஞ்சுகிட்டே இருக்கு. எப்படி சரி பண்றது? என்னோட குடும்பத்தை, என்னோட கரனை எல்லாத்தையும் எப்படி சரி பண்றது? உனக்கு உண்மையும் கஷ்டமா இருக்கா? அதனாலதான் நீ இங்க வந்துட்டியா? இல்லனா புதுசா ஏதாவது வேஷம் போட வந்தியா? நான் தான் பைத்தியக்காரி. எல்லார்கிட்டயும் நான் பாட்டுக்கு என்னோட பிரீதா ரொம்ப நல்லவன் சொல்லிட்டு இருந்தேன். இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறான்னு சொன்னேன். ஆனா அது தப்பு. நான் நேத்து டிவியில பார்த்ததும், நேத்து நீ மீடியா கிட்ட என்னென்னலாம் சொன்ன, அது மட்டும் இல்லாம பிருத்வி வீட்டுக்கு வந்தப்ப கூட உன்னால பதில் சொல்லவே முடியல. நான் ஒன்னு சொல்லட்டுமா பிரீதா? சொந்தம் பந்தம்னு போலி வேஷம் போடுறியே, அத போடாத. ஒரு நம்பிக்கை உருவாயிடுது. அதோட அந்த நம்பிக்கை உடைஞ்சு போகும்போது மனசு உடைஞ்சு போயிடுது. நான் ஒன்னும் எந்த வேஷமும் போடல. அதோட எனக்கும் கஷ்டமா இருக்குன்னு நான் ஒன்னும் சொல்ல வரல. உங்ககிட்ட இந்த டிஃபன் பாக்ஸை கொடுக்க தான் வந்தேன். இது கரனுக்கு. கிரீஷ் என்ன சொன்னாரு, ஒருவேளை நீங்க இத கரனுக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களை ஜெயிலுக்குள்ள போக விடுவாங்க. சோ நானும் உடனே சரின்னு ராக்கிமா கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். நான் கொண்டு போறேன். நான் கரனுக்காக சாப்பாடு எடுத்துட்டு போவேன். நீ இந்த அளவுக்கு யோசிச்சதுக்காக தேங்க்யூ so மச். ஸ்ருதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, நினைக்கல, எனக்கு தெரியும். நீ ரொம்ப நல்ல பொண்ணு. வாழ்நாள் முழுக்க நீ எப்பவும் இதே மாதிரியே இருக்கணுமா? உன்னோட அக்கா மாதிரி உன் வாழ்க்கையில எந்த திருப்பம் வந்தாலும் மாறிடாத.